சிம்மம் அப்படிங்கும்போது அது வந்து சூரியன் ஆட்சி வீடாக கொண்ட சிம்மம், சிங்கத்துக்கு அதிபதி அந்த இடம்தான். எப்போவுமே சிங்கம் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு தான் சிம்மராசி நேயர்கள். ஒரு கெத்து, ஒரு பவர் எப்போவுமே அவங்களுக்கு இருக்கும். எதையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும், வைராகியத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையும், தன்னம்பிக்கையோடையும், சுய கௌரவத்தோடையும், சுய மரியாதையோடையும், ஒழுக்கத்தோடையும் இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசி நேயர்கள். அந்த சிம்மராசி அமைப்புக்காரங்களுக்கு கோச்சார ரீதியான தொந்தரவுகள் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாதிப்பான சூழ்நிலை அப்படின்றது இருக்கும்போது சிம்மராசிக்கு தான் டபுள் அடின்ற மாதிரியான 2 வித பாதிப்பாக வந்திருக்கு இந்த வருஷம். ஏன்னா ஏற்கனவேவும் உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அஷ்டமத்தில் சனி பகவானும் வந்துட்டாங்க. நேர் 7ஆம் வீட்டில் உங்களுக்கு வந்து ராகு பகவானும் உட்கார்ந்து தொந்தரவு கொடுக்குறாரு. ஸோ எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் கவனமாக நீங்கள் வந்து கையாண்டு வந்தால் தான் இந்த வருஷத்தை கடந்து வர மாதிரியான சூழ்நிலை இருக்குது. சிம்மராசி அன்பர்களுக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு ரீதியான விஷயங்களில் இருக்கவங்களுக்கு தேவையில்லாமல் அரசு விஷயங்களில், அதாவது வேலையில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அரசு அண்டர்டேக்கில் இருக்கிறவங்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் வழக்குகளோ தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ வரும். அதனால் வந்து சிம்மராசி நேயர்கள் மனக்குழப்பம், பயம், பதட்டம், தொந்தரவோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் சில பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் கொடுக்க போகிறாரு. ஆனாலும் ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னா, அந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்வை பார்த்து அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய 2வது ஸ்தானத்தை வந்து சனி பகவானும் பார்க்குறாரு. 7வது இடத்துல வந்து ராகுவும் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ குடும்பம் சார்ந்த விஷயங்கள் 2-7 அப்படிங்கிறது வாழ்க்கை துணையும் குடும்பமும் இருக்குது. அப்போ இது 2லேயுமே வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். எதுவுமே சொல்லலைன்னா கூட நீங்கள் தான் தவறான விஷயமா பண்ணினீங்க சொன்னீங்கன்ற மாதிரி உங்களை குற்றவாளியாகி நிறுத்தக்கூடிய சூழ்நிலை தான் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வரும். அதனால் யாருக்கிட்டேயும் வாக்குவாதம், வம்பு வழக்கு, விதண்டாவாதம் உறவுகள் கிட்ட வேண்டாம். அப்போ அப்பா அம்மா, தாய் தந்தையர், தாத்தா பாட்டி, கணவன் மனைவி, அண்ணன் தம்பி யாருக்கிட்டையா இருந்தாலும் கொஞ்சம் வாக்கு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவங்களே ஏதாவது தப்பாக பேசிட்டா கூட, இப்போ நாம் தப்பே செஞ்சுருந்தா கூட அதை நான் வந்து நல்லவங்க, அதை நான் செய்யலைன்ற நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் போய்கிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப தப்பான சூழ்நிலைகளாக தான் கொண்டு வந்து உங்களை குற்றம் சாட்டி சொல்லக்கூடிய அமைப்பு வரும். அதனால் இந்த டைமிங்கில் வந்து எதையுமே வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து, யாரோ சொல்கிறாங்க சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விலகி வந்து உங்களுடைய சுய காரியங்களை பார்க்கறது நல்லது. உங்களுடைய 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் குரு பார்வை செய்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் அப்படின்றது வந்து நல்ல வண்டி, வீடு, வாகனங்கள் வாங்கிறது, சொத்து வாங்குற அமைப்பு அப்படின்றது இருக்குது. அதனால் புதிய வீடுகள் வாங்கிறது, நல்ல சொத்துக்கள் வாங்கிறது, நல்ல வண்டி வாகனம் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் அதை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அஷ்டமச்சனி தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு அதாவது ஒரு லாபத்தை கொடுப்பாரு அப்படின்றத எதிர்பார்க்க முடியாது. அதனால் தொழில் விஷயமா இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. உங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டிக்கிறீங்க, இடத்த வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதுக்கான சூழ்நிலை நல்லாயிருக்கும். அந்த விஷயங்களை செய்யறதுக்கான கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 6வது இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு தேவைப்பட்ட இடங்களில் கடன் கிடைக்கிறதும் நல்லா இருக்குது. உங்களுடைய தேவைக்காக கடனை அடைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கான சூழ்நிலையும் குரு ஏற்படுத்தி தருவார். அரசு துறையில் ஏதாவது வேலை விஷயமா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான சூழ்நிலையும் நல்லா இருக்கும். அரசு துறை, தனியார் துறை, எந்த வேலையாக இருந்தாலும் வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு அப்படின்றது நல்லா இருக்குது. துணைக்கிட்ட வாக்குவாதம், ரொம்ப வழக்கு வச்சுக்க கூடாது. திருமண விஷயம் தாமதமானாலும் கூட உங்களுக்கு வந்து அந்நிய விஷயங்களில், அதாவது அந்நிய மதத்துக்காரங்களை ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணுறது, இல்லைன்னா வந்து விரும்பிய திருமணம் மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. 7ல் உட்காந்துக்கூடிய ராகு பகவான் கொடுப்பாரு. என்னதான் எல்லா விஷயங்களையும் ஓரளவுக்கு நல்ல விஷயமாகவும் கெட்ட விஷயமாகவும் நடந்துக்கிட்டே இருந்தாலும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அப்படின்றது சின்ன சின்ன குழப்பங்களையும் பயத்தையும் தடுமாற்றத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். எப்போவுமே சிம்ம வீடு அப்படின்றது வந்து சூரியனை அதிபதியாக கொண்ட வீடு வந்து சிவன் வழிபாடு, மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் ஸ்தலத்துக்கு போய் தீபமேத்தி வழிபாடு பண்ணுறது நல்லது. ஏன்னா அது வேறு நெருப்பு வீடு. இப்போ கேது பகவானும் அஷ்டமச்சனியும் இருக்கிறதுனால சனீஸ்வர பகவானுக்காக வந்து நீங்கள் வந்து ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபாடு பண்ணுறது நல்லது. கேதுவும் விநாயகர் தான். ஸோ மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமையாவது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கோ, சனீஸ்வரருக்கோ, இல்லை வந்து ஆஞ்சநேயருக்கோ,
தீபமேத்தி வழிபாடு பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். மனசு ரிலாக்ஸாக இருக்கும். அடுத்த கட்ட வேலைகளை கொஞ்சம் தொடங்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. அதனால் வந்து சிம்மராசி நேயர்கள் வந்து நிதானமாக அடியெடுத்து தான் இந்த ஆண்டை கடந்து வரணும். எடுத்தவங்க ஒருத்தனை எதையும் செஞ்சு பிரச்சனைகளில் மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்றதா இந்த ஆண்டில் சிம்மராசி நேயர்களுக்கான பலனாக இருக்குது. நன்றி, வணக்கம்.